சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் குடு குடுன்னு சொல்றல குடு. என்ன சக்தி, நம்மள எதுக்கு இங்க வர சொல்லிருக்காங்க? எனக்கும் தெரியல மகி. ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணி வான்னு சொன்னாங்களா? நீ என்ன இதெல்லாம் கேட்கலையா? கேட்காம இருப்பனா? வீட்டுக்கு வா, எல்லாம் நல்ல விஷயம் தான் சொன்னாங்க. நல்ல விஷயம் சொன்னாங்களா? ரொம்ப யோசிக்காத, வா உள்ள போய் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி வா. புகழ் வா. கவனிச்சியா புகழ்? ஏதோ நல்ல விஷயமா? கேட்டேன்டா. என்னை பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கிற எல்லா விஷயமும் கெட்ட விஷயம்தான். வா வாங்க வாங்க. வாமா சக்தி. புகழ் வரல? வந்திருக்கான். தோ வா 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 புகழ். வா தம்பி, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வா புகழ். என்ன யோகி, நலங்க ட்ரெஸ் போடாம இத போட்டுட்டு உட்கார்ந்திருக்க? ரெடி ஆயிட்டு போட்டுக்கறேன் அத்தை. சரி வாங்க, உள்ள வாங்க. சக்தி வந்தாச்சு. உட்கார சக்தி, நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். அம்மா. சொல்லுமா. இல்ல, ஃபோன் பண்ணி உடனே வாங்கன்னு சொன்னீங்க. ஆனா எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு தெரியல, அதான். நான் ஒருத்தி மறந்தே போயிட்டேன். சக்தி, உனக்கும் யோகிக்கும் இன்னும் 4 நாள்ல கல்யாணம்மா. அதுக்கு முன்னாடி நலங்கு வைக்கணுமாமே, அதுக்கு தான் வர சொன்னேன். இப்போ நலுங்கு எதுக்குமா? உன் நிலைமை எனக்கு புரியுது சக்தி. நானும் வேணான்னு தான் சொன்னேன். ஆனா இந்த ரதி தான் கேட்கவே மாட்டேங்கிறா. சீக்கிரம் பண்றீங்க, அதை சிறப்பா பண்ணுங்கன்னு சொல்றா. அதுக்கு இல்லம்மா. புரியுது சக்தி. யோகிய வேணான்னு சொல்லி பார்த்தான். ஆனா ரதி விடுற மாதிரி தெரியல. நலங்கு வச்சே ஆகணும்னு அடம் பிடிக்கிறா. அதான் யோகியும் சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனா யோகி வெளியாளுங்க யாரையும் கூப்பிட வேணாம், சொந்தக்காரங்களை கூப்பிட்டு சிம்பிளா வச்சுக்கலான்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான். சரிம்மா. என்னடா புகழ், உங்க அம்மா நலங்குக்கு ஒத்துக்கிட்டாங்க? விட்ரா, கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாங்க. நலங்குக்கு ஒத்துக்கிறது என்ன பெரிய விஷயமா? இந்த நலங்கு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நாம எப்படி கல்யாணத்தை நிறுத்துறதுன்னு யோசிப்பியா? அதை விட்டுட்டு யோசிடா, நல்லா யோசி. சரிடா. சரி, அதான் பொண்ணு நலங்குக்கு ஒத்துக்கிட்டாளே, அப்புறம் என்ன பேசிக்கிட்டு? சீக்கிரம் போய் நலங்குக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. ஆமா சக்தி, நீ ரூமுக்கு போய் ரெடி ஆயிட்டு வந்துடு. ரூம்ல உனக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. என் பையன் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டான். பாத்தியாமா, எங்க வீட்டு பிள்ளைய நாங்க எப்படி வளர்த்து வச்சிருக்கோன்னு? நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். போய் ரெடியாகு. டேய், பழிஞ்சது போதும்டா. இன்னும் 4 நாள்ல உனக்கு பொண்டாட்டி ஆக போறா. அப்புறம் உட்கார வச்சு ஆசை தீர பாத்துக்கிட்டு. சரி, நீ போய் ரெடி ஆயிட்டு வா போ. ஆமாப்பா, போய் ரெடி ஆயிட்டு வா. இங்க வாடா. என்னடா பண்ண போற? பண்ண போறேன். விடுறோம். என் கூட வாடா, வா.
மாதிரி நேரத்துல வேகத்தோட விவேகம் தாண்டா ரொம்ப முக்கியம். நானே இங்க நடக்கிறத பார்த்து உங்க அம்மாக்கும் யோகிக்கும் கல்யாணம் நடந்துருமோன்னு பயந்துட்டு இருக்கேன். டேய் அது மட்டும் சொல்லாதடா. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுடா. எனக்கு மில்கி மேன் தாண்டா அப்பாவே வேணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நம்ம பண்ற பிளான் எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுது. என்ன பண்றது? ரதி பாட்டியை கீழே விழ வச்சு கை கால் உடைய வச்சா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பிளான் பண்ணோம். ஆனா அது சொதப்பிடுச்சே. அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்போம். அப்ப பேசாம கல்யாண மாப்பிள்ளையோட காலையோ கையையோ உடைச்சிட்டா மாப்பிள்ளைக்கு அடிபட்டுச்சுன்னு இந்த கல்யாணம் நின்னுடும்ல. யூ மீன் யோகி? எஸ். டேய் இது நல்ல ஐடியாடா. டைரக்ட் அட்டாக். சரி வா போலாம். யோகி, நீ நினைச்சது அப்படியே சாதிச்சிட்டடா. இந்த நாள் என் லைஃப்ல வருமா வராதான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப சந்தோஷமான தருணம் இது. சக்தி, உன்னை எப்ப முதல் தடவை பார்த்தனோ அப்பவே ஒரு மாதிரி மயங்கிட்டேன். இல்ல நீ என்ன மயங்கிட்ட. எந்த பொண்ணுகிட்டயும் இல்லாத ஏதோ ஒண்ணு உன்கிட்ட இருக்க. அது என்ன அப்படியே ஒரு மாதிரி ஈர்த்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உனக்கு நலங்கு வைக்க போறேன். அப்படி நலங்கு வச்சிட்டாலே நீ எனக்கு பாதி பொண்டாட்டி ஆன மாதிரின்னு சொல்லுவாங்க. இன்னும் 4 நாள் தான். அதுக்கப்புறம் சக்தி எனக்கு முழு பொண்டாட்டி ஆயிடுவா. நான் உன்னை அப்படியே இங்கிருந்து லண்டன் கூட்டிட்டு போயிடுவேன். அங்க போய் ஒரு புது வாழ்க்கை, யார் தொந்தரவும் இல்லாம நம்ம 2 பேரும் மட்டும் சேர்ந்து சந்தோஷமா வாழ போறோம். சக்தி, உன்னை அப்படியே என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். யோகி, உண்மையிலே நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. அதனால்தான் சக்தி உனக்கு பொண்டாட்டியா கிடைச்சிருக்கா. சக்தி, என்ன ஒன்றும் ரெடியாகாம உட்காந்துட்டு இருக்க? எனக்கு என்னமோ இந்த ஃபங்க்ஷன்ல விருப்பமே இல்லை மகி. ஏய், என்னாச்சு உனக்கு? என்ன சொல்ற? தெரியல மகி, மனசுக்கு ஏதோ பிடிக்காத மாதிரியே இருக்கு. புரியுது சக்தி, உன்னால சிவாவை மறக்க முடியல. தட்ஸ் யுவர் ப்ராப்ளம். அப்புறம் எதுக்கு சக்தி இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்ட? பிடிக்காத ஒன்ன செஞ்சுட்டு அப்புறம் வருத்தப்படுறதை விட இப்பவே போய் உனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நீ இப்பவே போய் சொல்லிடு. நாம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். இதை பாரு, உனக்கு சொல்றது கஷ்டமா இருக்குன்னா சொல்லு, நான் வேணா போயிட்டு சொல்லிட்டு வரேன். ஐயோ இல்ல மகி, வேண்டாம். சக்தி, இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ இந்த மாதிரி உன் மனசுக்குள்ள கஷ்டத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்க போற? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டா யோசிச்சு முடிவு எடுன்னு. இப்போவும் சொல்றேன் சக்தி, பிடிக்காத இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கிட்டேன்னு வையேன், உனக்கும் கஷ்டம், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற யோகி சாருக்கும் கஷ்டம். ப்ளீஸ் சக்தி, வேணாம். லைஃப் லாங் நீ கஷ்டப்படுவ. நான் சொல்றத கொஞ்சமாவது கேளு ப்ளீஸ். இல்ல மகி, எனக்கு பிடிக்கலனாலும் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அப்படி என்ன நிர்பந்தம்? மாமா சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். சரி, நீ போய் வெளியில இரு, நான் ரெடி ஆயிட்டு வரேன். டேய், இப்ப ஆள் உள்ள இருக்காங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இழுதோ வர. அந்த கண்ணை பார்த்தாக்க லவ் தானா தோணாதா? உள்ளதான் இருக்காரு, உள்ள பூட்டி இருக்கு.
சரி இப்ப அவர் எப்படி கீழே விழ வைக்கிறது? அவர் ரூம்ல இருந்து இப்படிதான் வெளியே வருவாரு. நம்ம படியில போய் குறுக்குல நூல் கட்டி வச்சிருவோம். அவர் அதை கவனிக்காம வரும்போது நூல் தடிக்கு கீழே விழுவாரு. கண்டிப்பா அடிபடும். இந்த கல்யாணமும் நிக்கும். கரெக்ட் தானே? சூப்பர் ஐடியாடா. சரி வா போய் ரெடி பண்ணலாம். வாப்பலாம். டேய் யாருன்னா வராங்க பாரு. சர்ரா இருடா பாக்குறேன். யாரும் வரலடா, சீக்கிரம் சரிடா. வந்துடும் சீக்கிரம் சீக்கிரம். என்ன இது காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்தாம இருக்கு? விளக்கெல்லாம் ஏத்தியாச்சா? உங்க மருமகளை கூப்பிடுங்க அண்ணி. ஆ, சக்தி சக்தி. அண்ணி, உங்க மருமக ரொம்ப அழகா இருக்கா. ஆமா ரதி, மகாலட்சுமி கலை. அதான் யோகி செலக்ட் பண்ணிருக்கான். என் பையன் அதிர்ஷ்டக்காரன். என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. வெறும் நட்டு உடைச்சா மட்டும் போதுமா? திருஷ்டி போட்டு வைக்க வேண்டாமா? ம். சக்தி உட்காருமா, உட்கார். சக்தி உட்காந்தாச்சு. முதல் நலங்கு யோகி தான் வைக்கணும். அதுக்கு முதல்ல யோகிய கூப்பிடுங்க. ம், அதுவும் சரிதான். யோகி, யோகி. அம்மா தோ வரமா. ஆ, டேய் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குடா. கவலைப்படாதடா, இந்த தடவை சக்சஸ் ஆயிடும்டா. ஏ வராரா வராரா. சூப்பர்ரா. சார் என்னாச்சு சார்? என்ன சார் வேணும்? யோகி, என்னப்பா? எழுந்துருப்பா. முதல்ல எழுந்துருங்க சார். எழுந்துருப்பா. எழுந்துருப்பா. ஐயோ, சீக்கிரம் வாடா. என்னாச்சு சார்? என்னப்பா? கையில என்னாச்சு? காமிங்க. இல்ல சார், ஒரு ட்ரை பண்ணலாம் சார். ஜஸ்ட் ரிலாக்ஸ். பயப்படாதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. கொஞ்சம் நல்லா விழுந்தியா? என் அம்மா கழுத்துல உன்னை தாலி கட்ட விட மாட்டேன்டா. ஒண்ணு இல்ல. ஜஸ்ட் ரிலாக்ஸ் சார்.
எப்படி என் பிளானு? கை உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. இல்ல ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வேண்டாம், நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன், உடனே வந்துருவாரு. நீ கிழவி உன் இடுப்பு உடைச்சேன், அது உனக்கு பத்தல போல இருக்கு, இரு. ஹலோ டாக்டர். சீக்கிரமா வாங்க. இதோ டாக்டர் இப்ப வந்துருவாரு. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் சார், இன்னும் கொஞ்சம். சார் பார்த்து சார். கை போச்சா? டேய் சக்சஸ்ரா. டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சு? கீழே விழுந்ததுல இவரோட ரைட் ஹேண்ட்ல ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சுமா. அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாமா? அதெல்லாம் தேவையில்லம்மா, சாதாரண ஸ்ப்ரெயின் தான், கொஞ்சம் நல்லா சரியா போயிடும். என்ன கையை அசைக்காம வச்சிருக்கணும், அதுவும் 2 நாளுக்கு சுத்தமா கையை அசைக்கவே கூடாது, அப்பதான் சீக்கிரமா குணமாகும். நான் வரமா. என்ன டாக்டர் ஸ்ப்ரெயின்னு சொல்லிட்டு போறாரு? எல்லாம் அபசகுனமாவே நடக்குதே. முதல்ல இந்த வீட்டுக்கு வந்து நான் கீழே விழுந்தேன், இப்ப யோகி. நல்ல வேளை எனக்கு எதுவும் ஆகல. ஆனா யோகி கல்யாண மாப்பிள, அவனுக்கு போய் கை இப்படி ஆயிடுச்சே. இப்ப என்ன பண்றது? பேசாம கல்யாணத்தை தள்ளி போட்டுடலாமா?